திரும்பிட்டுக்கிறேன் நான் இங்கே பாருண்ணா சென்னை இருக்கு அது நான் சாட்சி அப்படியே சரியாக நிற்க வச்சிருக்கேன் இந்த பக்கம் இங்கே பாருண்ணா இந்த பக்கம் பாருண்ணா சொல்லுண்ணா இந்த பக்கம் பாருண்ணா ஓகேண்ணா மீன் ஃப்ரெஷ் மீன் கை பத்திரம் உள்ள ரெண்டு மூணு செல்ல இருக்கு மீன் ஏமாந்த மாதிரி நீ ஏமாந்த பாருண்ணா ரெண்டு முள்ளு இல்லை ரெண்டு முள்ளு பார்க்குறேன் ரெண்டு முள்ளு பிடிச்சிக்கிட்டு ரெண்டு முள்ளு வருது ரெண்டு நிமிஷமா கலந்துருக்கு 2 வருஷம் என்னடா வந்து ஒவ்வொன்று இது ரெண்டு கூட வந்தேன் குமரப்பாறை கிளிமீன் அப்படியே வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் நான் வந்து விட்டு பார்த்துருக்கியா டப்பு ஒன்று கிளிமீன் ஒன்று வெட்டி கொடுத்து போட வச்சுக்கிறேன் அவங்கள இல்லை இதெல்லாம் விற்கிறது இல்லை அவங்க வாடகை விட்டு போயிடாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு இடம் கிடையாது புரியுதா அவங்க கட்டுவாங்க மீன் வெட்டிட்டு மீன் வாங்க இடம் கொடுங்க சுத்தமாக லாக் பண்ணிட்டுனா எப்படி மீன் வாங்க வந்துருச்சு ஒரு நாள் 2 வாரம் மீன் வெட்டுறது கூட சிஸ்டம்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்குது மீன் வெட்டுறது எங்கேயோ இப்போ அந்த ஆள் வந்து என்ன பண்ணுவீங்க இந்த கடைக்காரன் வந்து எனக்கா மீன் வெட்டுறது புதுசாக அமிச்சு போகுது வெளியில தலையை போட்டு போயிடுவேன் ரெண்டு பேர் 3 பேர்னா பரவாயில்ல 10 பேர் மொத்தமாக நாங்க போடுது 3 முள்ளா அடுக்கு முள்ளா அடுக்கு முள்ளா 4 முள்ளா அடுக்கு நெரிச்சு சிங்கிள் முள்ளு நினைச்சுமா இது வாழை குத்தி போடுவாங்க மச்சா அது ஒரு 2 முள்ளு நான் சார் வந்துருப்பேன் 4 முள்ளு லைனா வாலியில் அடிக்கி விட்டுவாங்க வாலி முன்னிட்டு உள்ள ஜீர்ணம் ஆகிட்டு ஜீர்ணம் ஆயிடும்ல அது கொஞ்சம் நேரத்தில் அது 10 பத்துக்கு 3 ஹவர் 4 ஹவர் ஆகிடும் லைன் உருது முறை தான் 6 ஹவரில் விட்டுருவாங்க கை கம்பில் அதெல்லாம் இருக்கும் இங்கே இருக்க மாட்டேங்குது வீடியோ எடுக்க வந்தீங்கன்னா வீடியோ எடுக்க நீ பேசினா இப்போ ஸ்கேன் பண்ணு
என்னோட ஸ்லைஸ் பண்ணி கேக்குறாப்புல என்னோட கடமை நான் கேக்குறேன். எது கடமை உனக்கு? எது கடமை? எப்படி மீன் வெட்டணுமா இல்ல, எந்த மீன் வெட்டுன்னு நீ தான் முடிவு பண்ற. ரெண்டு பேர் சேர்ந்து திட்டுறீங்க. எந்த மீன் வெட்டுன்னு முடிவு பண்றது அவர்தான். எப்படி வெட்டுன்றது முடிவு பண்றது அவர்தான். என்னதாங்க அப்படி பிரியா? ஏதோ கடமை பண்றாரு. போண்ணா இதுக்கப்புறம் மீன்லாம் வராதுண்ணா. அதான் நடுவில் நிற்கிறீங்களா? அப்படி எப்படி மீன் வரும்? நடுவில் இருந்தாலும் இல்லை, உள்ள ஒண்ணுமே இல்லை. உள்ள ஒண்ணுமே இல்லை, வீட்டு போயிருக்கா பாரு. சரி, இவ்வளவு பேசுறீங்க, வீட்டுக்கு போங்க. ஓ, இவ்வளவு பேச்சு பேசுறீங்க, வீட்டுக்கு போங்க. அந்த ஒரு ஸ்லைஸ் தூக்கி காட்டினேன் அப்படியே. ஓ எடுக்கிறது மட்டும் பாரியா, அது தூக்கி காட்டுன்னு சொல்லாதியா? சொல்லலாம். நான் ஏன் சொல்லணும்? அது செய்ய போறது கிடையாது. எப்ப தூக்கி காட்டுறேன், எப்படி தூக்கி காட்டுறேன்னு தெரியும். என்னடா வேணாம்? தூக்கட்டா? அதான் வெயிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போட்ட பீஸ் தான் நல்லா இருந்துச்சு. சாம்பார் மாதிரி பேசாதியா? ஹோல்சேல் பீஸ் எடுத்துக்கா. ஹோல்சேல் இல்லாமல் அழகா இருக்கிற பீஸ் எடுத்துக்காங்களா? சொல்லுமா? நெய் மீன் இதான், நெய் மீன், நெய் மீன்றாங்களே, இதான் நெய் மீன். காஸ்ட்லி காஸ்ட்லிலாம் கிடையாது, நெய் மீன் அவ்வளோதான். ஆனா உனக்கு காட்டுல கடிச்சு தெரியும். அதனால தான் முதல்ல காட்டினேன். முதல் ஆள் அவர் தான். ஆமா, ஒரு பீஸ் வாங்கினா ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஏன் நீ ஒரு பீஸ் தான் வாங்கி சாப்பிடுவ? அவங்க விற்கிற வேலைக்கு ஒரு பீஸ் தான் வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பீஸ்லாம் ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட நீ சொல்லாத, நாங்கள் அதெல்லாம் மூணு மணி சாப்பிடாச்சு. இந்த கூட சாப்பிட்டாச்சு. எல்லாம் நீயே முடிவு பண்ணிக்க. ஆனா விஜய் மாதிரி பண்ணிட்டானுங்கல்ல. இல்ல இல்ல இப்பதான் ஆச்சானு. அதாச்சும் 2 வாரம் ஆகுதுடா. நான் பார்த்து ஓகே, ஓவர் கலக்கம்ல தரவில்ல. இல்ல.